ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பயுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, தேர்ட் ஐ விஷன். அதாவது நம்ம தொடர்ந்து மூன்றாவது கண் தரிசனத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நம்முடைய அகத்துக்குள் ஏற்படக்கூடிய தரிசனம், இதை பற்றி ஏற்கனவே நான் 3 வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் என்னோடய பிளேலிஸ்ட்டில் போய் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இருக்குது. தேர்ட் ஐ விஷன் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா இதை பார்த்துட்டு நீங்கள் அதை பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மௌன தரிசனம் அப்படின்ற ஒரு அற்புதமான தரிசனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி அகத்தியர் சௌமிய சகாரம் 1200 நூலில் அற்புதமான பல தகவல்களை அகத்தியர் கொடுத்துருக்கிறார். ஸோ அதில் பார்க்க போகிறது மௌன தரிசனம். சரி, மௌன தரிசனம்னு என்ன? இந்த எக்ஸ்பீரியன்ஸை நிறைய பேரோட லைஃப்பில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டுருக்கும். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நிறைய பேர் ஆரம்ப கட்டத்தில் தியானத்துக்குள்ளே வருவாங்க. ஆன்மீகத்தில் முதல் முறையாக என்ட்ரி கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும். பல வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஒரு தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அடைஞ்சிருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வார்த்தையே இருக்காது. அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிறகு ஒரு ஆனந்தமான ஒரு நிலை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் மறுபடியும் அந்த நிலை வராது, போயிடும். அந்த நிலையை பிடிக்கிறதுக்காக தொடர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர். இந்த தேர்ட் ஐயில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அந்த அகத்துக்குள்ளே சில பேர் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு திடீர்னு பாடி சில்லுன்னு ஆயிருக்கா. சில பேர் டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சரில் தான் இருப்பாங்க, ஆனால் சடனாக பாடி ஃபுல்லாக குளிர்ற மாதிரி ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் ஒரு ஆனந்தமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். எதுவுமே தெரியாது, எதையும் நம்ம பார்க்க மாட்டோம், ஆனந்தமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே. இதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா மௌன தரிசனம். இது என்ன அப்படின்னா, இந்த 2 ஸ்டேஜ் கடந்த பிறகு நமக்குள்ள ஒரு ஆழ்ந்த மௌனம் உள்ளுக்குள்ளே தென்பட ஆரம்பிக்கும். அந்த டீப் சைலன்ஸை யாரோ ஒருத்தவங்க டேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த டேஸ்ட் பண்ண உடனே மறுபடியும் அந்த டேஸ்ட்டை மறுபடியும் தொடர்றதுக்கு ட்ரை பண்ணி தியானம் பல வருஷம் ஆயிருக்கும். ஆனால் அந்த அனுபவம் வந்திருக்காது, அதே எக்ஸ்பீரியன்ஸு. அது வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும். ஸோ இது என்னென்னா, உங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு தரிசனம். இந்த தரிசனத்துக்கு சித்தர்கள் என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, வேதாந்த மௌனம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேதாந்த மௌனம். இந்த மௌனத்துக்குள்ளே யாரெல்லாம் போகிறீங்களோ, எல்லை அடங்காத ஒரு அந்த அறிவு தரிசனத்தை பெற்ற பிறகு அந்த அறிவு விருத்தியாகக்கூடிய ஒரு தரிசனம், இந்த மௌன தரிசனம் நமக்கு கிடைக்கும். சரி, எப்படி முறைப்படி இந்த மௌன தரிசனத்தை நாம் செய்யலாம்? இது எதர்ச்சியாக சில பேருக்கு ஏற்படும். அந்த மௌன தரிசனம் மெடிடேஷன் பண்ணும்போதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சில பேருக்கு வந்துடும். ஆனால் முறைப்படி இதை பர்ஃபெக்டாக பண்ணோம் அப்படின்னா அந்த தரிசனத்தை நாம் தரிசிக்கலாம். சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மனோன்மணி தாய் வெளிப்படுவாள் உனக்குள்ள, அதை அவளை நீ பாப்ப உள்ளந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி பண்ணோன்னா, நாம் மூச்சை இழுத்து நிறுத்தி வெளியிடுறோம். அதாவது ரேசகம், பூரகம், கும்பகம் இதெல்லாம் நம்ம பண்ணுவோம், நமக்கு தெரியும் எல்லாருக்கும். ஆனால் நாம் மூச்சை இழுப்போம். மூச்சை இழுக்கும்போது இங்கே ஒரே ஒரு விஷயம், சிங் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேருந்து இழுக்கணும். அந்த மூச்சு காற்று மேலே இழுக்கும் போதே சிங் அப்படின்னு இழுக்கணும். இழுத்து மனசுக்குள்ள ஆழமாக ஓம் அரிநம அப்படின்னு எப்படி சொல்லணும் அப்படின்னா, கேசரி முத்திரை பிடிச்சிக்கிட்டு அண்ணாக்கில் பிளேட்டில் அந்த நாக்கு எடுத்து மேலே வைக்கணும். வச்சுட்டு ஓம் அரிநம அப்படின்னு சொல்லி ஒரு 108 முறை மனசுக்குள்ள ஆழமாக. ஆனால் மூச்சை இழுக்கும் போது மட்டும் சிங் அப்படின்னு இழுத்தா போதும், அவ்வளோதான். உள்ளே வைக்கும்போது ஓம் அரிநம எவ்வளோ நேரம்? கொஞ்சம் நேரம், அவ்வளோதான். உள்ள முடிஞ்ச அளவு. அப்புறம் விடும்போது எந்த ஒரு மந்திரமும் இல்லை. விடும்போது ரொம்ப ஆசுவாசமான ஒரு ஆழ்ந்த மௌன நிலையில் நம்ம மூச்சை பொறுமையாக வெளியிடணும்.
இதை பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக டைம் எனக்கு பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு தடவை செய்யறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 30 செகண்ட் கிட்ட பிடிக்குது. 30 செகண்ட் வந்து டைம் எடுக்குது கொஞ்சம் ஒரு தடவை பண்ணுறதுக்கே. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா ஒரு 10 செகண்ட், ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 செகண்ட் அந்த மாதிரி டைம் எடுக்கும். ஸோ ஆனால் பொறுமையாக பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கு பிறகு இதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சடனாக உடம்பு வந்து குளிர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கே தெரியாமல் ஒரு தலையில் வந்து ஒரு ஆனந்தமான, அதாவது டொமோஃபைன் அப்படின்னு சொல்லலாம், அது சுரக்க ஆரம்பிச்சிடும் வச்சுக்கிங்களேன். உங்களுக்கே தெரியாத ஒரு சந்தோஷம் அப்படியே மண்டையில் ஓட ஆரம்பிச்சிடும். அப்படியே சிரிப்பீங்க. அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரியான ஆனந்தம், அப்படி உள்ளுக்குள்ளே ஒரு சிரிப்பு ஏற்படும். அந்த கேசரியில் முத்திரை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே உள்ள மௌனமாக இருக்கணும். அதே இருக்கும்போது அந்த முத்திரையை நீங்கள் வெளியே எடுத்துடக்கூடாது, அதிலே இருக்கணும். அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது சடனாக உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, கண்ணு திறந்த மாதிரியே எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் உள்ளுக்குள்ள உங்களுக்கே தெரியாத இதுவரை நாம் தியானம் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு சைலண்ட் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படாத ஒரு டீப் சைலன்ஸ், இது பேர் என்னென்னா வேதாந்த மௌனம் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள். இந்த வேதாந்த மௌனத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். இந்த வேதாந்த மௌனத்தை யார் ஒருத்தங்க அனுபவிக்கிறீங்களோ இது ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தரிசனத்தை பெறாமல் நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ள உயர்நிலையை அடைய முடியாது. இதெல்லாம் ஆன்மீகத்துக்குள்ளே ஒவ்வொருத்தரும் வர 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 அடுத்தடுத்த ஸ்டேஜை தாண்டி கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் ஒரு முறை யாராவது இந்த டீப் சைலன்ஸை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்படியே ஒரு விதமான போதை பிடிச்சிடும். இந்த உலகத்தில் என்ன போதை? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சில பேர் வந்து பெண் போதை, ஆண் போதை, சில பேருக்கு வந்து பொருள் போதை, சில பேருக்கு என்னென்னமோ போதைகள், என்னென்னமோ விதவிதமான போதைகள், நேச்சுரலாக ட்ரக்கு. ஆனால் இதை ஒரு முறை யாராவது ஒருவர் ஆன்மீகவாதியாக இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா இந்த தரிசனத்தை வாழ்க்கையில் அனுபவிச்சே தீருங்க எப்படியாவது. ஏன்னா இந்த தரிசனம் இப்போ சொன்ன முறையில் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படும். ஆனால் இதை பண்ணும்போது முறைப்படி எப்படி செய்யலாம் அப்படின்னா, கிழக்கு பக்கம் பார்த்து காலையில் ஒரு முறை, அதாவது காலையில் எத்தனை மணிக்கு பண்ணலாம் அப்படின்னா, ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அந்த சூரியன் உதிக்கிற அந்த பொழுதில் நாம் வந்து இந்த ப்ராக்டிஸை பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஃபீல் பண்ணலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஏன் சொல்கிறேன்னா, இது என்னுடைய அனுபவம் மட்டும் இல்லை, எனக்கு மட்டும்தான் அந்த அனுபவம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு இல்லை, என்னை மாதிரி பல பேருக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டுச்சு. நான் உங்கள் கூட இருந்திருக்கேன், அவங்க எனக்கு சொன்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நானும் அதை ரொம்ப அதிகமாக ட்ரை பண்ணி எனக்கும் அது ஏற்பட்டுச்சு. அதனால் என்னுடைய குருநாதர் கீழே இருந்த என்னுடைய ஆசான்கள் கூட இருந்த சீடர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த அண்ணன்மார்கள்லாம் செஞ்சாங்க. ஸோ அவங்களும் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கும் ஏற்பட்டு இதை எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆழ்ந்த ஒரு டீப் சைலன்ஸ் உங்களுக்கு ஏற்படும். அதுக்குள்ளே நமக்கு அந்த ஆழ்ந்த அனுபவத்துக்குள்ளே போன பிறகு நாம் யார் முன்னாடி போய் நின்னாலும் அவங்க உங்களுடைய டீப் சைலன்ஸை உணர்வாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களை. இல்லை, உங்ககிட்ட ஏதோ ஒன்று இது வரைக்கும் இந்த உலகத்தில் பார்க்காத ஒன்று உங்ககிட்ட இருக்கிற மாதிரியே இருக்குது. உங்கள் முகம் தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனால் தேஜஸ்லாம் இருக்காது. ஆனால் அவங்க நினச்சிப்பாங்க உங்கள் முகம் தேஜஸாக உங்களுக்கு தெரியும் அவங்க கண் பார்வையில். ஏன்னா உங்கள் முன்னாடி அவங்க வந்து நின்னாலே அவங்களுக்கு அந்த டீப் சைலன்ஸ் ஒட்டிக்கும், ஒரு தாக்குதல் அங்கே ஏற்படுத்தினோடனே உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். இது யாரால் சாத்தியப்படும் அப்படின்னா, ஒரு நல்ல ஆன்மீகவாதி முதல் முறையாக அவருடைய விஷனை நோக்கி பயணம் பண்ணுறாங்க அப்படின்னா தனக்குள் ஏற்படக்கூடிய மௌன தரிசனம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக அமைக்கப்படுது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தரிசனம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நாம் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கலாம். இப்போ நிறைய பேர் ஆன்மீகத்தில் நான் வளரணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் வளரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. வளரணும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய பேர் விதவிதமாக என்னென்னமோ பேசுகிறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அவங்களும் அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு நினச்சி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மௌன தரிசனம் யார் ஒருவருக்கு கிளிக் ஆகுதோ அவங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட ஆரம்பிக்கும். பல மடங்கு
ஒரு அற்புதம் அவங்களுக்குள்ள நிகழ ஆரம்பிக்கும். ஸோ முதல் அந்த தரிசனமும், இரண்டாவது தரிசனமும், மூணாவது தரிசனம், நான்காவது தரிசனம், இன்னைக்கு பார்க்குறது நான்காவது தரிசனம். அந்த 4 தரிசனங்களும் வெவ்வேறு விதமான ஒரு தன்மையை நமக்கு வெளிப்படுத்துது. உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரும், சரி இந்த தரிசனத்தை நான் ஏன் பார்க்கணும்? இந்த தரிசனத்தை யார் ஒருவர் பார்க்குறீங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு பாதையில் உயர்நிலையை நோக்கி பயணிக்க முடியும். இந்த தரிசனத்தை யார் ஒரு உணர்றாங்களோ அடுத்தது மனதை குறித்த ஆழ்ந்த தரிசனத்தை அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போவாங்க. இல்லைன்னா அவங்க அந்த அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே அவங்களால போக முடியாது, இதிலே நின்றுவாங்க. ஸோ ஒவ்வொருவருடைய தரிசனத்தையும் கடந்து 4வது தரிசனத்தில் நம்ம நிற்கிறோம். சித்தர்கள்லாம் ஒரு படியில் ஒரு விஷயத்தையும் அடையும் போது, ஒரு விஷயம் அவங்கள நோக்கி வரும்போது அந்த தரிசனம் அவங்களுக்கு நாள்பட வளர்ச்சி அடையுது. இந்த நம்முடைய அகத்திய சௌமிய சகாரம் பாடலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்கிறாரு. நாள்பட போக 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 அந்த வளர்ச்சி அவங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறத அவங்களாலவே உணர முடியுன்ற இதெல்லாம் ஒரு டீப் ஸ்பிரிச்சுவல். இன்றைக்கி பாருங்களேன், நிறைய இடத்துல தியானம் பண்ணுறதுக்கு போனால் அங்கே ஒரு என்ன பண்ணுறாங்க, சைலண்ட்டாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அந்த அமைதியாக உட்காந்துட்டு வேறு எதுவும் கிடையாது, அவ்வளோதான். எல்லாரும் அமைதியாக அந்த அமைதி நிலைக்கு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த அமைதி நிலை இங்கே ஈஸியாக வரும். அந்த அமைதி நிலைனா அது நீங்கள் அமைதியாக இருக்கிறது நார்மல் ஸ்டேட் கிடையாது, அது ஒரு தரிசனம் நிலை. அந்த தரிசனம் நிலையை உங்கள் எதிரில் இருப்பவர்கள், உங்களை சுற்றி இருப்பவர்கள் அனைவர்களையும் தாக்கும், எல்லாரையும் தாக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் மட்டும் அமைதியாக இல்லை, உங்ககிட்ட இந்த அனுபவம் ஏற்பட்டதுன்னா உங்களை சுற்றி இருக்கவங்களாம் அமைதி பெறுவாங்க. என் குருநாதர் எப்பவுமே சொல்லுவார், இந்த மாதிரி தரிசனங்கள் நிலைகளில் ஒரு நல்ல குரு என்ன பண்ணுவார்னா சீடர்களுக்கு காமிச்சு கொடுப்பார். சீடர்களுக்கு காமிச்சு கொடுத்தோன்னா அந்த ஒரு ஸ்டெப்பாக அவங்கள தியானம் வழிநடத்தி போகும்போது அந்த தரிசனம் அவங்களுக்குள்ளே தானாகவே வரும். வந்த பிறகு அவங்கள அதை பார்த்த பிறகு அதுக்குள்ளே வழிநடத்தி கொண்டு போவாங்க. ஓ சூப்பர், அடுத்ததுக்கு போகுதுன்னு சொல்லி அழகாக வழிநடத்துவாங்க. இந்த மௌன தரிசனத்தை எனக்கு உங்கள்கிட்ட இப்போ நான் பேசும்போது எனக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரே செயல் என்னென்னா, இந்த ஒரு மௌன தரிசனம் இந்த சித்தர்கள் சொன்ன, அகத்தியர் சொன்ன சௌமிய சகாரத்தில் சொன்னப்போட விஷயம் புத்தரும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆழ்ந்த அந்த மௌனத்தை படியுங்கள் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறார். எப்படி படிக்கிறது? படிக்கக்கூடிய திறமை தான் இந்த மௌன தரிசனம். நிறைய பேர் அமைதியை படிக்க தெரியாது, மௌனத்தை படிக்க தெரியாது. அது ஒரு தரிசனம், அது ஒரு தரிசனம். ஒரே விஷயந்தான், எல்லாரும் மௌனமாக இருந்துடுறாங்களா? மௌனம்னா அமைதியாக இருக்கிறது மௌனம் இல்லை. வாயை மூடி இருந்தாலும் மனதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு மௌனம், மனதையும் கடந்த ஒரு மௌனம். அது அந்த மௌன நிலையை நமக்கு ஏற்படுத்தும். இந்த நிலை திடீர்னு சில பேருக்கு ஏற்படுத்தும். அதுக்கான ஒரு சீக்கிரமாக போகிறது வழியை தான் சித்தர்கள் அழகான அந்த மந்திரத்தை சொல்லியிருக்காங்க. மூச்சு இழுக்கும் போது சிங், உள்ளுக்குள்ளே வைக்கும் போது ஓம் அரிநம, விடும்போது அமைதியா. எவ்வளோ நேரம் உள்ளே அடக்கணும்? சில கேள்வி வரும். சாதாரண உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் போதும், அவ்வளோதான். இதை தொடர்ந்து செய்யுங்கள், மௌன தரிசனத்தை பெறலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் எடுத்தோன்னே வீடியோ பார்க்குறீங்கன்னா எடுத்தோன்னே மௌன தரிசனம் பண்ணாதீங்க. ப்ராப்பராக ஒரு ஸ்டெப்பாக நம்ம தரிசனத்தினுடைய தன்மை இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம அதை கடந்து வர நமக்கு அது பிடிக்கும். அதை பார்த்து ஒரு ஸ்டெப்பாக நம்ம போகலாம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஸ்டெப்பாக நம்ம வர தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டெப் படி தான் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி நடந்து அவங்களுக்குள்ளே மாறி போய்கிட்டே இருக்கும். சில பேருக்கு எடுத்த உடனே 1லேருந்து முதல் தரிசனத்தை 11 தரிசனத்து வரைக்கும் சீக்கிரமாக அவங்களால பார்த்துட முடியும். சில பேருக்கு 1லேருந்து 8 தரிசனம் பார்ப்பாங்க, சில 1லேருந்து 6 தரிசனத்தை பார்த்துருவாங்க. இனிமேல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி நடக்கும். ஸோ நான் ஒவ்வொரு தரிசனத்தையும் இப்போ பதிவாக போட்டுட்ருக்கேன். ஸோ அடுத்த பதிவு அற்புதமான பதிவு. உங்களுக்கு விருப்பம் இருக்கிறது என்று நான் ஆவல் கொள்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆவலாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் அடுத்த பதிவு போடணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன். ஏன்னா இது உங்களுக்காக தான் நான் போடுறேன். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கணுன்றதுனால நான் கேட்குறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்த பதிவில் அற்புதமான தரிசனத்தை நாம் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ நிறைய இருக்குது, அதெல்லாம் உங்களை நோக்கி வரும். மறக்காமல் வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீக இப்போ வாழ்க்கையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒன்று விஷயமா பார்ப்போம். மறக்காமல். நன்றி.